வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வர்த்திக்கான வினோத்குமார். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கே அமைந்துள்ள திருப்பாச்சூர்ன்ற ஊர். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மிக பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா வாசீஸ்வரர். அந்த பேர் எதனால் வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கோயிலோட கதையில் பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மறை போற்றி, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லக்கரியானே, சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு, பல்லோரும் ஏத்த பணிந்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். என்ன நண்பர்களே, வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த கோவிலுடைய வரலாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புராண கதைகளும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருசாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அமைப்பு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் வந்து 3 நிலை ராஜகோபுரமாகவும், கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாயிலாகவும் கொண்ட கோயிலாக இது தெரியுது. கோயில் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரால் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டினது பார்த்தீங்கன்னா கரிகால பெருங்குளத்தான் கட்டியிருக்காரு. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பழமையான கோவிலாக தெரியுது. இது பார்த்தீங்கன்னா 1500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோவில் இது. தேவார பாடல்கள் பெற்ற கோவில் பார்த்தீங்கன்னா 274. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயம் பார்த்தீங்கன்னா 249வது தேவார தலமாக இது இருந்தது. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் அவர்களால் பாடப்பட்ட ஒரு ஸ்தலமாக இது விளங்குது. இந்த கோவிலோட கட்டடக்கலையை பார்த்தாலே நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நுணுக்கமும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துங்க தான் அதிகமாக பதிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் கட்டப்பட்ட கட்டடக்கலையை தான் இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்லாக் பிரிக்ஸ்ன்னுவாங்க. அந்த டைப்பில் தான் இப்போ கட்டின்னு இருக்காங்க. அப்போவே பார்த்திங்கன்னா இந்த கோயிலுங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூண்கள். அந்த தூண்களை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி கட்டியிருக்காங்க தூண்களை. ஒவ்வொரு தூணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குது.
இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் என்னை அதிகமாக ஆச்சரியப்பட வைக்குது. நீங்களும் அதை பாருங்கள், பின்னாடி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவிலை சுற்றி இருக்கிற எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராந்த எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த கிராந்த எழுத்துக்கள் மலையாளம் எழுத்துக்கள் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த எழுத்து நூல் தான் தோணுது. கோவிலை சுற்றி ரொம்ப சுத்தமாக இருக்குது, வெளியும் சரி உள்ளவும் சரி. எனக்கு தெரிஞ்ச இந்த கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைச்சது பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன். முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மூங்கில் காடாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயம் தோட்டத்துக்கான வரலாறுலாம் இருக்குது. அதை பற்றி பின்னாடி ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்லி நம்புகிறேன். திருநாவுக்கரசர் அவருடைய தேவார வரிகள் இது. திருஞான சம்பந்தர் அவருடைய தேவார வரிகள். கோவிலுக்கு நன்கொடை கொடுத்தவங்களுடைய டீட்டெயில்ஸ். கோவிலுடைய புராண கதைகள் மற்றும் கோவிலோட அமைப்பு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க. புராண காலத்தில் சிவபெருமான் திரிபுரந்தர்களை கொண்டு செல்லும் பொழுது அவருடைய வண்டி சக்கரம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. ஏன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் விசாரணை பண்ணும்போது விநாயகர் சிவபெருமானை கேட்குறாரு, என்னை எதுக்கு நீங்கள் வணங்காமல் போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த விசாரணை சபைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சபைன்னு வச்சுருக்காங்க. அந்த சபையை பார்த்தீங்கன்னா இங்கே அமைஞ்சிருக்கு. விநாயகர் ஒரு விநாயகர் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் சிவபெருமான் இருக்கிற மாதிரி ஆலயம் மாதிரி இருக்குங்க.
இதுதான் அந்த விநாயகர் சபை. இந்த விநாயகர் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி தீபம் போட்டு வணங்கினா நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவி அவங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்வதியை சொல்கிறாரு. அதை மீறியும் வந்து பார்வதி அவங்க பார்த்திங்கன்னா மதிக்காமல் போயிடுறாங்க. இதனால் என்ன கோவம் அடைஞ்ச சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் இட்டாரு. நீ பூலோகத்தில் போயிட்டு சாதாரண பெண்ணாக பிறந்து வா அப்படின்னு அனுப்புகிறாரு. அப்படி பெண்ணாக பிறந்த பார்வதி தேவி பார்த்திங்கன்னா தினமும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா திருப்பாச்சூர். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க பண்ண பூஜையை வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஏற்றுட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்வதி தேவியை வந்து சேர்த்துக்கிறாரு. இதனால் என்னன்னு இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போன தம்பதியர்கள் இருந்தாலும் சரி, புதுசாக கல்யாணம் ஆகாத ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருமே வந்து இங்கே வணங்குவதன் மூலம் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோவில்லே பார்த்தீங்கன்னா மிகவும் அழகான வளாகம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. கோயிலை சுற்றி வீடியோ எடுத்துன்னே இருக்கும்போது நடுவில் கல்வெட்டில் ராஜராஜ சோழன்ற ஒரு வார்த்தை வருது. அதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
புராண கதையில் பார்த்தீங்கன்னா முனிவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்ததாம். அதில் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து வணங்கி கூப்பிடுறாங்களாம். பெருமாள் வந்து என்ன பண்ணுறதுனா மச்ச அவதாரம் எடுத்து அரக்கர்களை வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்சிடறாரு. அதனால் பெருமாளுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா தோஷம் ஏற்படுது. பெருமாள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குபேரன் கிட்ட கடன் வாங்குறாரு. அவர் கடன் வாங்கியும் பார்த்தீங்கன்னா பைசா பத்தல. என்ன இது சோதனைன்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமானை நோக்கி வேண்டுறாரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, 16 பெற்று பெருமாள் வாழ்வுன்னு சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 செல்வத்தை குறிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரக்கர்களை கொன்றதால உங்களுக்கு 11 செல்வத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. உங்கள் கையில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 செல்வம் தான் இருக்குது. அதனால் நீங்கள் விநாயகர் சபையில் இருக்கிற விநாயகரை வணங்கி நீங்கள் அவருக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் என்ன பண்ணுறாருன்னா 11 வாழைப்பழம், 11 தேங்காய், 11 பூக்கள், அதுக்கப்புறம் ஒரு அருகம்புல் வச்சு அவருக்கு பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 நெய் தீபம் போட்டு அவருக்கு பூஜை பண்ணுறாரு. இதனால் அவருக்கு கிடைச்ச செல்வங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் காடு தான். கரிகாலன் பெருவளத்தான் அவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா குறும்பன்னு சொல்லிட்டு ஒரு குறுநில மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்டின்னு வராரு. திடீர்னு வரி கட்டாமல் நிறுத்திடுறாரு. அதனால் என்ன ஆகுறாருன்னா கரிகால பெருவளத்தான் வந்து கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு அது அவரோட படைத்தலைவர் அனுப்பிச்சு என்னன்னு கேட்டுன்னு வர சொல்கிறாரு. அப்போ அந்த சிற்றரசன் குறும்பன் வந்து கட்ட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால் கோவப்படுற கரிகால பெருவளத்தான் பார்த்தீங்கன்னா படையெடுத்துன்னு வராரு. படையெடுத்துன்னு வரும்போது அப்போ கரிகால பெருவளத்தான் ஒரு படையில் இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க, படைத்தலைவர் தவிர. அப்போ குறும்பன் அவர் சொல்கிறாரு, உன்னோட மன்னன் வந்தாலும் அவருக்கும் இந்த கதி தான் ஏற்படும்னு சொல்கிறாரு. இதை உடனே என்ன பண்ணுறாருன்னா படைத்தளபதி அங்கேருந்து கிளம்பி வந்து கரிகாலன் அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. கரிகாலனுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே விளங்கலை. என்ன இது சின்ன ஒரு என்ன நடக்குது அங்கன்னு அவருக்கு புரியாமல் இறைவன்கிட்ட வேண்டுறாரு. இறைவன் அப்போ சொல்கிறாரு, அவன் காளியை வணங்கி வேண்டியதுனால அவனுக்கு வந்து காளி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இறைவன் சொல்கிறாரு, நான் சொல்லும்போது நீ படையெடுத்துட்டு போன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து நந்தியை அனுப்பி அந்த காளியுடன் சண்டை போட வைக்கிறாரு. காளி தோற்றுறது. சிவபெருமான் சொன்ன நந்தி என்ன பண்ணுதுன்னா அவங்களோட காலையில் பார்த்தோன்னா விலங்கு தங்க விலங்கை போட்டு அவங்கள சிறைப்பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு கரிகாலன் வெற்றி பெற்று அந்த ஊரையே வந்து ஆட்சி புரிகிறார். அதுக்கப்புறம் கரிகாலன் சோழன் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு இறைவனை வேண்டுறாரு. நோக்கி வேண்டுறாரு. அப்போது இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு கேட்குறாரு. அப்போவும் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ தான் கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாரு. கூட இருக்கிற படைத்தலைவரை வச்சு எல்லாத்தையும் தேடுறாரு. தேடும் போது பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா மூங்கில் காடாக தான் இருக்குது. அப்புறம் சுற்றி என்ன பண்ணுறாருன்னா மூங்கில் காடில் வந்து வெட்ட சொல்கிறாரு. வெட்டி பார்த்தா எதுவும் கிடைக்கல. பக்கத்தில் ஒரு இடையன் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கார். அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்கே எங்கன்னா அந்த சிவன் சிலை இருக்கான்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாங்க, இங்கே சிலையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் எங்கள் மாடு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பதுருவில் போவோம். அந்த பதுரு உள்ளே போகும்போது மரம் வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சிடும். மாடு உள்ளே போயின பிறகு மூடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு வெளியே வந்துச்சுன்னா அந்த பதுரு திரும்பவும் அதே மாதிரி போயிடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மாட்டுக்கு பறந்தால் பால் கிடைக்காது. பால் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க இடையர்கள். அப்போது அவருக்கு சந்தேகப்பட்டு அந்த பதுரை வந்து வெட்ட சொல்கிறாரு கரிகாலன். வெட்டினே இருக்காங்க, அப்பயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் கரிகாலன் அவரு கோவப்பட்டு அவர் கையில் இருக்கிற வாசியை எடுத்து வெட்டுறாரு. வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக வெட்டுற ஒரு மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அடிக்குது. என்னடா ரத்தம் அடிக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இறைவனை நோக்கி வேண்டுறாரு. இறைவா, நான் பண்ணது தவறுன்னு வேண்டுறாரு. அதுக்கப்புறம் இறைவன் மன்னிச்சுட்டு இங்கே ஒரு கோயில் கட்டுன்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் கோயில் கட்டுறாரு. வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு இமேஜ் ஒன்று. அந்த இமேஜோட மரம் தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இயற்கை.
ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ திரும்பவும் இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க. இந்த பாழஞ்ச மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அப்போ எப்படி செதுக்குனாங்களோ அதே மாதிரியே வடிவத்தில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த தூணை பார்க்கும்போது. இந்த மண்டபத்துக்கு உள்ளே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் செஞ்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற தூண்களையும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தூண்களை தாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சுருக்காங்க. அந்த கல் ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்க. செதுக்கிட்டு அந்த கல்லோட பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டை பாருங்கள், தனியாக தெரியுது. அந்த கல்லை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க கல். இப்போ நான் நிற்கிற கல் கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு தூண் தான். கீழே இறங்கிட்டு காட்டுறேன், நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரே ஒரு கல் இருக்குது. ஒரு கல் என்ன பண்ணுறாங்கன்னா 2 தூண் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டார் மாதிரியான கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை வைக்கிறாங்க. இந்த ஒரு கல் மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது தூணோட என்ட்ரன்ஸ் வாயில் போல இருக்குது. நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம். கதையில் வந்து பார்த்தீங்கன்னா காளியை சிறைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த காளியோட முகம்தான் இது. கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று இது பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல். இது கோவிலுக்கு சொல்லியானே சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சூர் கிடையாது. இதுக்கு இது வந்து இப்போ இல்லை, அதுக்கப்புறம் வந்த நேம் தான். முதல்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசூர்னுவாங்க. பாசூர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கிலோட பேர் பார்த்தீங்கன்னா பாசூர். அதனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் காடாக இருந்தது. அதனால தான் பாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வந்து சிவனுக்கும் இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர், நிறைய பேரோட பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எப்படி பார்த்தோன்னா ஒரு 2 தலைமுறைக்கு 3 தலைமுறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாசுரன்ற பேர் நிறைய பேர் வீட்டில் இடம் பெறும். தேவி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி வேண்டியதால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அம்பாலோட பேர் வந்து தங்கத்தாள் என்ற பேரில் வந்து அவங்க இடம் பெறுறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிழக்கு நோக்கி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்பாள் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கின மாதிரி இருப்பாங்க. அவங்க பக்கத்துலேயே அவங்களுக்கு பிடிச்ச செல்லப்புள்ள முருகர் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் இருப்பார்.
இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 தேங்காய், 11 வாழைப்பழம், பூக்கள், அதுக்கப்புறம் 11 நெய் தீபம் போட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணிங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சது எல்லாமே நடக்குன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 3 மாதத்துக்குள்ளே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே அன்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் இந்த கோவிலோட புராண கதைகளும் கோவிலோட வரலாறும் பார்த்தீங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. முக்கியமாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுன்னா கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலும் ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது, அது மூலமாகவும் வரலாம். நீங்கள் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலும் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் இருக்குது, ஆட்டோ இருக்குது. நீங்கள் திருவள்ளூர் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் வரணும். நியர்பை பார்த்தீங்கன்னா கடம்பத்தூர்லேருந்து நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா ரொம்ப கிட்ட. என் வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வர்த்தி கார்டன் வினோத்குமாரின் நன்றி.